ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. போஹா பேல் அப்படிங்கிறது தான் அது. ஸோ பேல்பூரி நம்ம சாப்பிட்ற மாதிரியே வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அவல் வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை வறுத்ததுக்கப்புறமா ஒரு வாணலியில் நல்ல அடிகனமான ஒரு பாத்திரமாக இருந்தால் நல்லது. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு, சிகப்பு அவல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை அவல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு பொறுமையாக ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப கிண்டாமல் அப்படியே ஜென்டிலாக நம்ம அதை கலந்து விடணும். நம்ம 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கோம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பொதுவாகவே பொரி இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால். நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு இது நல்லா அப்படியே வறுத்து விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த எண்ணெய் எல்லாமே இது உறிஞ்சிடுச்சு. இந்த உறிஞ்ச எண்ணெயை திரும்ப அது வெளியே விடுற மாதிரி அந்த கலர் ஒரு ஒயிட் கலராக மாறும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ நல்லா வறுத்தாச்சு. இப்போது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுக்கு பாருங்கள். இப்போது ஒரு 5-6 பீஸ் எடுத்து நம்ம வச்சு கையில் நல்லா நொறுக்கி பார்த்தா இந்த மாதிரி மொறுன்னு பொடியறது நமக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக அது வறுபட்டுருச்சு. அப்படிங்கிற டைமில் நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இரும்பு வாணலியாக இருக்கனால நான் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்டில் கருகிடக்கூடாதுன்ட்டு கலந்து விடுறேன். ஸோ இது அடி கனமான பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன், நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துறேன். காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துனா போதும். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து விடுறேன். லைட்டாக அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக மைல்டாக கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே புரோட்டீன் ரிச்சாக இருக்கனால கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றது ஹெல்த்தி தான். தனியாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஏற்கனவே நான் பொட்டுக்கடலை பேல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிகினிங்கில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்ன ரெசிபி தான். அதே மாதிரி தான் இதுவும். புரோட்டீன் அதிகமாக இருக்கனால நிறைய பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு மறுபடியும் மிளகாய்த்தூள் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தூவி கலந்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க வெங்காயம் ப்ளஸ் அந்த பொட்டுக்கடலை இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. பச்சையாக வெங்காயம் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கும் போது பச்சை வெங்காயம் சாப்பிட்ற ஹேபிட்டையும் குழந்தைங்களுக்கு அதிகப்படுத்தலாம். கூடவே பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாமே புரோட்டீன் ரிச் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. புரோட்டீன் வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ ஈஸியாக, சிம்பிளாக, ஹெல்த்தியாக ஒரு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக, சிம்பிளாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான இந்த மாதிரி ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.